முட்டாள் மூலையில் ஒன்றுமே ஏறாதுங்க. அப்படி ஒரு முட்டாளை திருத்தணும்னு நினச்சவர் தான் அங்கப்பன். நம்பியப்பனும் அங்கப்பனும் அண்ணன் தம்பி. நம்பியப்பன் வந்து என்ன தான் சொன்னாலும் அதை வந்து தப்பு தப்பாகவே புரிஞ்சு தப்பு தப்பாகவே பண்ணுவான். அவன் வந்து ஒரு முட்டாள். ஒரு நாள் என்ன செஞ்சுருக்கான்னா, அங்கப்பன் இவனை எப்படியாவது திருத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வந்து நான் வெளியில் வந்து நம்பியப்பன் வாழ்ந்தது வந்து கிராமம், அங்கப்பனும் நம்பியப்பனும் வாழ்ந்தது கிராமம். நான் வந்து நகரத்துக்கு சென்று சின்ன சின்ன ஜாமானங்கள்லாம் விற்று வாழ்க்கையை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பியப்பன் நீ வந்துட்டு நாளைக்கு என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் போய் படுத்து உறங்குறாங்க. மறுநாள் காலை விடியுது. நம்பியப்பனும் அங்கப்பனும் மாட்டு வண்டியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பியப்பன் என்ன பண்ணுறாருன்னா, சின்ன சின்ன ஜாமான்கள், தட்டுமுட்டு ஜாமான்கள் அப்படிங்கிற ஜாமான்லாம் மாட்டு வண்டியில் ஏற்றிட்டாரு. அங்கப்பன் சொல்கிறாரு, தம்பி நீ பின்னாடி உட்காந்து மேடு பள்ளத்தில் ஏதாவது ஜாமானம் கொடுதான்னு பார்த்துட்டே வா அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நம்ம அங்கப்பன். நம்பியப்பன் சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் பின்னாடி ஏறி உட்கார்றாரு. உட்காந்துட்டு காட்டுக்குள்ளே வண்டி போய்கிட்டே இருக்குது. நிறைய ஜாமான்கள்லாம் கீழே விழுது. ஆனால் வந்துட்டு நம்பியப்பன் என்ன பண்ணுறாருன்னா பார்த்துக்கிட்டே தான் வர்றாரு. ஏன்னா அங்கப்பன் என்ன சொன்னார், பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டே வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அண்ணனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. யார்? நம்ம அங்கப்பனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அங்கப்பன் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி என்னடா எதுவும் ஜாமானை விழுந்ததா அப்படின்னு. ஆமாண்ணே நான் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எடுத்து போட்டியா அப்படின்னு. இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அங்கப்பனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனாலும் அந்த கோவத்தெல்லாம் அடக்கிட்டு மறுபடியும் சொல்கிறாரு, ஏதாவது வண்டியிலேருந்து விழுந்ததுன்னா எடுத்து வச்சுக்கிட்டே வா அப்படின்னு சொல்கிறாரு. யார்? அங்கப்பன். உடனே சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்பியப்பன் கேட்டுட்டு மறுபடியும் 2 பேரும் காட்டு வழியில் போயிட்டுருக்காங்க. அங்கப்பர் சொன்னதை கரெக்டாக செஞ்சிடணும்னு நம்பியப்பர் என்ன பண்ணுறாருன்னா, மாட்டு வண்டியிலேருந்து ஏதாவது விழுதா அப்படின்னு பார்க்குறாரு. மாட்டு சாணம் போடுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா ஓடி போய் எடுத்து துணியில் கட்டி வைக்கிறாரு. அங்கப்பன் சிறிது நேரம் கழித்து நம்பியப்பனை, தம்பி இந்த வாட்டி ஏதாவது விழுந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆமாம் அண்ணன் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து ஒரு பொட்டணத்தை பிரித்து காமிக்கிறான் நம்பியப்பன் அங்கப்பன்கிட்ட. அங்கப்பனுக்கு பயங்கர கோபம். ஐயோ நம்ம எப்படி தான் திருத்தணும்னு நினச்சாலும் இவனை திருத்தவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இனி இதை திருத்தணுங்கிறதே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாராம் அங்கப்பன். இந்த கதையில் என்ன புரியுதுன்னா, முட்டி என்ன தான் நம்ம முட்டி நம்ம மூளையிலேருந்து சொல்லி கொடுத்தாலும் முட்டாள்கள் தானாக திருந்தாவிடில் திருந்தவே மாட்டாங்க. இந்த பழமொழிக்கு இதுதான் கதை அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாராவது முட்டாள்களை திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை முட்டாள்கள் நம்ம சொன்னால் திருந்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் எப்படி திருத்த முடியுங்கிறத சொல்லிட்டு போங்க. நாளைக்கு ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம். பாய்.